கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒட்டி பாத்துட்டு இருக்கோம். வண்டியை வித்துறனால வைக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டான்? சொல்றா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வித்வானை பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது? ஆறு கேட்கறதையும் கேட்டுக்கிட்டு நயா பைசா பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றான், அதை விட்டு சொல்லுங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுனா அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. இந்தியாவிலேயே, ஏன் நம்ம வேர்ல்டுலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாசு காரு. என்னது அம்பாசு காரா இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப லாரி. லாரியா? அடிக்கிறாரே அடிக்கிறாரே. பழைய இரும்பு சாமா ஏன் பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம், பழைய இரும்பு சாமா ஏன் பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம். ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர்ச்சம்பளத்துக்கு போடுற மாதிரியாடா இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட அண்ணே, பேர்ச்சம்பளம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுனே. அதுக்காக பேர்ச்சம்பளத்துக்கு காரை போடலாங்கிறியா? அப்புறம் 2 பேர்ச்சம்பளத்துக்கு இவ்வளவு காசு காரை போடலாங்கிற? தள்ள முடியலண்ணே. அதுக்கு இவங்க தள்ளி விட்டுலாங்கிறியா? என்னண்ணே வந்த இடத்த சமலம் பண்ணிக்கிட்டு நீ போப்பா. பழைய இரும்பு சாமா ஏன் பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம். எல்லாரும் வாங்க. வாங்கயா வாங்க. கரகாட்ட கோஷ்டியா? என்ன 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க? ஊர்ல குறும்பாடு கறி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டோம். சாப்பாடுலாம் நல்லாவே போட சொல்றோம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தமாசுக்கு சொல்றேன். நாங்க எப்பவுமே 2 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வர்றது வழக்கம். ஆடுற தெருவு கோணலாமா இருக்கான்னு சரி பாத்துக்கிறக்காக. அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது, அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஏங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னடா பின்ன என்னங்க, எங்களை உள்ளூர்லயே ஆட விட மாட்டேன்றீங்க, வெளியூர்ல போய் ஆடினாலும் கூடாதுன்றீங்க. காப்பு கட்டின அப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு தெரியாது. இத்தனை நாள் நீங்க ஆடினீங்க, ஏதோ மாறுவதுக்கு அவங்க ஆட சொன்னேன், என்ன தப்பு? இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ? இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம். என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா? நியாயத்தை கேட்டா கலாட்டாவா? என்னடா பெரிய நியாயம்? பின்ன என்னங்க, உள்ளூர்லயே எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம். போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பழைக்கிறது? இந்தா இதை கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, 10 நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ. ஐயா என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். உங்களை தங்கத்து வேண்டிய ஏற்பாடு புறப்படுங்க. சம்பந்தம் இல்லாம நம்மள கேவலமா பேசி போறான். இவன் சும்மா விடலாமா? ஏனே சண்டகோலி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசமா நிக்கணுமா? அதுக்கு இல்ல, எவ்வளவு விடுங்க, பேசாம வாங்க. நாதஸ் அண்ணே, இந்த வந்துட்டே. என்ன கூப்பிட்டீங்களா? இந்தா ₹1 போய் 2 பழம் வாங்கிட்டு வா. நஸ்தாலியா பூ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா. போட 2 பழம். எனக்கார எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் கலெக்டரா? காசை கொடுத்தா எவ்வளவு வேணா கொடுப்பையா? சரி 2 பழம் என்ன விலை? ரூபாய்க்கு 2. 2 ரூபா. ரூபாய்க்கு 2யா? 2 ரூபா. ரூபாய்க்கு 2. 2 ரூபா. உங்க கூட தலைவலியா? காசு கூட நீயே பிச்சுக்க. என்ன இது பழம்? நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. 1 இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? ₹1. ₹1 எத்தனை பழம்? 2 பழம்.
ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னுதாங்க இது. உட்கார். ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னுதாங்க இது. என்ன அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சா? நீ கேள். ஏய், உட்கார்றா. தம்பி, 1 ரூபாய் கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? நீயே கேள். இதுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டு அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு, அண்ணா உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கி சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் வாங்கிட்டு சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல. நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னுதாங்க இது. அடே அண்ணே 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 ஒண்ணு இல்லக்கா. அண்ணன் 1 ரூபா கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. ஒண்ணு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு. இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதாங்கிறாரு. நீயே கேளுக்கா. இந்தா உங்ககிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்க சொன்னாரு. எத்தனை? 2. வாங்கினீங்களா? ஒண்ணு இருந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு இது. ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? என்ன பார்த்து சாதாரணமா சொல்லிட்டேன். பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் 2ஆ பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிடுச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய், வரேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா கொடுத்தீங்க. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு இது. இவர் ஊதுறதா இந்த பொண்ணு ஆரதியும் பாக்குறப்ப சின்னாரா மோகனாம்பள்ளி சிவாஜி பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கா. சில்லாரா மோகனாம்பள்ளி படம் பாத்திருக்கா நீ? இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன், அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா, சொல்லு. போல சொல்றீங்க. ஐயாவா, நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றேன் தம்பி. இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா, 10 ரூபா தர்றேன். இந்த மாதிரி போன் பேசி அதுலயும் அந்த டவுனுக்காரன் கார ஓர மாதிரி சொல்லுங்க. அப்படிதான் சொல்லி சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவுத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்கன்னா போக மாட்டாங்கிறாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்கு தான் பிறந்தாங்களா இந்தியாவுல? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்து நீ ஏன் பெரிய இது மாதிரி சொல்லு. கொஞ்சம் சும்மா இருந்த. என்ன திருவாரூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டில கூட கூட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய், ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. ஏய், இப்படி போடு போடு. உங்க 2 பேருக்கு நாங்க தான். ஏன்னா ராத்திரி நம்ம ஆறுன ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு ஜேடு பேசிக்கிறாங்க. என்ன நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏண்டா படுவா, வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லாம் அவசரத்துக்கு தான். கலக்குறது இடம் தெரியல. எல்லாம் இடம் தான். போடா. ஒத்த பயிரோட திங்காதேன்னு சொன்னேன். வெள்ளாம் பண்ற காட்டுல விவசாயம் பண்ற தெரியல. விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? ஓடுறான் பக்கம் சரிப்பா. அங்க யாரும் அசிங்கம் பண்றது? ஐயா ஆனது ஆச்சு. இன்னொரு 5 நிமிஷம் வெட்டி விடுவோம். போறங்க போறங்க. அண்ணா அந்த பக்கம் வைக்கிறாங்க, இந்த பக்கம் வைக்கிறாங்க. எந்த பக்கம் போறதே தெரியல. ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க. நம்ம புடிச்சிருவாங்க போல. ஐயா இன்னும் புறப்படலையா? என்னண்ணே கார் ரெடி பண்றீங்க? ஆமாப்பா, நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ. கார்ல போய் இறங்கினா தானே மரியாதை. ஏன்னா பக்கத்து தெருவுக்கு போறது காரா? நீ ஒண்ணு, அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினா தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். வந்தா பண்ணா தான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏர் கார்ல.
நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னண்ணா என்ன விட்டுட்டு 2 பேரும் எங்க போறீங்க? ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்குறதுக்கு. ஏப்பா இவன் மனுஷனா குறுக்க வந்து தப்பு கேள்வி கேக்குறான் பாரு. அண்ணே பூனை குறுக்க வளர்த்து தப்பு, யானோட தப்பு இல்ல. ஏற மேல. யானை எனக்கு ஏற. எங்கடா வர்ற? ஐயா வண்டியை கவுத்துக்காம இருக்கு. 2 பக்கம் வர்றேன். என்னண்ணே வண்டி இங்க நிறுத்திட்டீங்க? நானா நிறுத்துறேன்? நானா நின்னு போச்சு. இனிமே வண்டியை தள்ளினா தான் போகும். தள்ளுறதுக்கு பதிலா ஆள் வச்சா அல்லணும். எப்படியோ என் மேலத்தை வாங்கிட்டீங்க. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேர்ச்சம்பளோ. கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். அண்ணே டேய் தம்பி இது வேண்டாம். பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுற, இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ. அண்ணே வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். சரி அண்ணே நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன். யார் நீ? நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேர்ச்சம்பளம் வாங்கிட்டீங்க. போடா. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே? அது வந்து நான் இங்க வரலான்னு சொன்னேன். தம்பி தான் அங்கேயே நிப்பாட்ட சொன்னாரு. அட எதுக்கு? ஒரு மரியாதைக்கு தான். அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியா, அப்புறம் என்ன மரியாதை வண்டி கிடக்கு? அவர் போய் சொல்றாருங்க. கார் வந்து ஐயா அது. வாங்க தம்பி வாங்க. உட்காருங்க. இது ஏன் இடம்? இது என்ன டூரிங் பேக்கேஜ்? இடம் பிடிக்கல. இந்தாங்க. கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன். எங்க போறாரு? என்ன டிபன் வாங்க போவாரு? இப்ப நான் யாருக்கு? எனக்கு தான். இது நம்மள மாதிரி வாத்திக்காரங்க வீடு. கொஞ்சம் அடக்கி வாசி. என்னன்னு வீட்டுல யாருமே காணா? ஆமா இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனை குதிரை ஆளு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பனின்னு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு. தம்பி இந்தா இந்த வெத்தலை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டுதெல்லாம் பாத்துறோம். டேய் வெத்தலை தின்ட்டியா? எந்திரா போடா போ. பாதி இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு. என்ன தம்பி தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போட்டிருக்கு. அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க. பரவாயில்ல. தட்டிக்கிட்டு இருந்தேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன். என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா. சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன். அண்ணே ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவான். அடிக்காதீங்கண்ணா. என்ன கொடிக்காதீங்கண்ணா? கோரையடி கும்பிடுற மாதிரி நான் குமரிக்கிட்டு இருக்கிறேன். நீ கூரை கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில் எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூக்கிடுவேன். எது பிடிக்கலையோன்னா அப்ப இந்த தமிழ் வாசிக்கிறது ஒரு பிடிக்கலங்கிறியா? அண்ணே சும்மா பேசாதீங்க. நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். நான் வாசி நீ தூங்கவா? நான் இந்த தாராட்டான தமிழ்ல வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது அடிக்காதீங்கண்ணே. டேய் செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம், பரிதாபப்படாத. அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கடிக்கு தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்கிறீங்களா? என்ன மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான். நான் வரேண்ணே. எங்க போற? ஐயோ போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்களே, போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாது. நான் போய் ஒரு கச்சேரி பேசுறது. கச்சேரியில நான் தானே பேசுவேன், நீங்க என்ன? நீங்க பேசி கிழிச்சிங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசி வந்தா அதுக்கு ரேட்டே தனி. ஐயா ஏனே தவுளாது பின்ன தண்ணி ஊத்துற அண்டாவா? விட்டா அப்புறம் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வார்ப்பிடிங்க. 2 கச்சேரியா ஒண்ணுமே கலகட்டல, தொப்பு தொப்புடுது. ஆமா நாதசியம் தூங்குறான். என்னது நாதசா? அதான் நாதசுரம்னே. ஓ ஷார்ட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற? அப்படி ஆயிடுச்சுனே. அதனால பேசாம வார பிடிங்க. வாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும். கேட்டு வாங்க.
இழுக்குப்பட்டி போகணும். போய் உட்காருங்க. வணக்கங்க. வைக்குமா? கண்டே இங்க ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. யோ, என்னையா எல்லாரும் தலையில துண்டு போட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் தலையில சிலந்து வெளியில போனா காக்கா கொத்திரு. அதான் துணியை போட்டு மூடி இருக்கோம். நல்லா மூடிக்குங்க. இதெல்லாம் தொத்து வியாதி. ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது. அந்த செருப்பு சட்டை போட்டுக்க தம்பி, அது எங்க போகுது? கிறுக்கு போட்டு. அதே போட்டு எங்களுக்கு போடுங்க. எத்தனை போட்டு? 6 பெட்டி போடுங்க. வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல ராம மச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது. போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க. கண்கட்டி தெய்வமாச்சே, நினைச்சதெல்லாம் கை கூடும். எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நான் வந்திருக்கேன். முத்தியா தம்பியா, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. ஆமா, ஊர்ல இல்லையா கதவு சாத்தி இருக்கு? அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும். தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பெரியவர் உள்ள படுத்திருக்காரு. அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது. நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு 10 காசு சில்லறையா இருக்குமா? சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேட்கறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நீ சும்மாரியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அடாடா அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி? ஆமா. இந்தாங்க. இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத. காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க. அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏன்னா இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது? இந்த வண்டி அட பொழப்பா கேட்டனே. அது ஏன் நம்பி கேக்குறீங்க? அப்பா, நான் ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறேன். எங்க இவ்வளவு தூரம்? எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். ஆ? இது அது எங்க தமிழ்காருக்கு ஒரே வயிற்றுவதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நாடகம் போட்டிருக்கு. அதான் நாளை கழிச்சு ஒரு கச்சேரி. உங்க தமிழ்கார அனுப்ப முடியுமான்னு கேட்க வந்தேன். நீங்க கேட்ட அனுப்பிச்சிருமாக்கும், எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா, தவிர்க்காரரை பார்க்க மட்டும்தான் வந்தீங்களா? இல்ல இல்ல, அன்னைக்கு துண்டு விட்டு போட்டுனேன். அது பத்திரமா இருக்கா? என்ன துண்டு? அன்னைக்கு உங்க இடத்துல மாலையா விழுந்துச்சு, அந்த துண்டு தான். பொல்லாத துண்டு. அதை வச்சுதான் நாங்க தலை தோட்டிக்க போறோமாக்கும். அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியே? துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னையும் விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? என் மனசத்தான் உங்களுக்கு விட்டுட்டு போயிட்டேன். ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்டதான் இருக்கு. நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? உங்க தவல்காரருக்கு பேதியாச்சு, அப்பவே வந்துட்டேன். இங்கேயே வந்தீங்க? அது யார் யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நல்லா தெரியும், நான் வரேன். எந்திரா, உன் பேரு ஏன்டா பகல்ல தூங்குற? ராத்திரி பூரா வேலைண்ணே. ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்னுட்டு இருந்தேன். ஞானத்தோட வாட்சி தெரியுமா? வாட்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்துல புள்ள உட்காந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். என்ன, நீங்க கடைக்கு போலாமா? நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டானா? தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவன். நான் இருக்கும்போது நீங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீயா? போதும்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை
அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். நான் சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா. என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? சரி, இந்தா என்ன வேணும்? ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டா. அனுசாரம் என்ன குரு கொடுங்க. அண்ணே ஒரு பா கொடுங்கண்ணே. எடுங்க. சுண்ணாம்பு இந்த இருக்க எடுத்துக்க. என்னண்ணே வெளியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டேன். இந்த வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதஸ் அனுப்பியிருக்கேன். நாதஸா? அவனையும் அனுப்பிச்சுங்க. அவன் ஒரு மாதிரியானாச்சே. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா. அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அவனே சொன்னானா? வரான். இந்தாங்கண்ணே. என்னடா அது? ஒரு வெத்தலை ஒரு பாக்கு. நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க. ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அது என்ன டப்பாவுல சுண்ணாம்பு? இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவுல சுண்ணாம்பு. ஆள் சரி, விவரமான பையன். நான் சொல்ல உட்கார். என்ன விவரம்? உட்கார். அது என்ன வாயில? வாயிலையா? ஒண்ணும் இல்லையே. நல்லா வாய் தர. வேகுதா? நல்லா வேகுது. என் காசையெல்லாம் தின்னது இந்த வாய் தானே. வெந்து சாம்பலா இருக்கு. வேகுதா? என்ன சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு? காசை என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இனிமே என்கிட்ட காசு இல்லடா. என்ன விடுங்கடா. ஐயோ, என்ன தங்கச்சி அழுதுட்டு வர்ற? அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது, தூங்கவும் மாட்டேங்குது. வெறும் வயித்தோட இருக்கே. இந்த பாலையாவது குடின்னு சொன்னா என்ன வருத்தது. அவனோட பெரிய அக்க போரா இருக்குமா? பாலை குடிக்காம வேற எதை குடிக்க போறானா? அவன் ஏன் குடிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். கொண்டா, குடுக்கிற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். தம்பி, என்ன பாலும் கசந்து தேடி படுக்கையும் நொந்து அடிக்கிற மாதிரி ஆயி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேடான்னு சொல்லிட்டியாமே. எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா. தம்பி பால் சாப்பிடணும் விட்ட வேண்டியதானே? எவ்வளவு கவலையில் இருக்கு. டேய் பேரிக்க மாட்டியா? நீ எங்கடா இங்க வந்த? தம்பி பால் சாப்பிட சொன்னாங்க வந்தேன். வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போலான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா. நிறுத்துங்கண்ணே. இது கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு. எதையும் தாங்கும். உங்கள மாதிரியாவா சூதுவாது புடிச்சுக்கிட்டு இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பையன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன் கள்ளங்கவடம் இல்லாதவன். எனக்கு தெரிஞ்சாகன்னு சொல்லு. ஆனா சொன்ன இது பழைய பழமொழி. பழமொழியை ஏன்டா சொல்றீங்க? நாயீங்களா? நானே இன்னும் திருந்துறியாடா? புதுசா ஏதாவது சொல்லுங்க. எங்க உயிரை எடுக்காதீங்கடா. வச்சிருந்தா கொடுங்க. வச்சிருந்தா கொடுங்களா? பேசாத. பிச்சு போடுவோம் பிச்சு. உங்க சண்டைக்கு இது வேடா. வெளியே போய் போடுங்க. போங்க. போடா நாதர், போடா. தம்பி, உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும். நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும். என்னன்னு இது? உத இன்னும் காணோம். சரசு, என்னங்க நீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். கோச்சுக்காத, மதுரைக்கு போயிட்டு வந்தேன். அல்வா வாங்கிட்டு இருக்க பத்தியா? இனிமே நீங்க லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல வேலை இந்த பொட்டணும் அந்த தவுள்காரன் கண்ணில் படல. இல்ல என்னை மத்தளத்துக்கு வாரி பிடிச்சாப்ல பிடிச்சிருப்பா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாப்பிடு சாப்பிடுனா சும்மா சாப்பிடு. உன் பள்ளி தொண்டையில இந்த அல்வா போறது பல பலன்னு தெரியுதே. எத்தனை பேர்த்த பழகி இருக்க? எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு? உங்களை மாதிரியே இருக்குது. இருக்கணுமே. ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா. ஐயா அவ்வளவு பழசா? கடை பழசு. இது நேத்து போட்டது. என்னப்பா நேத்து போட்டது? டேய் யாரவ? ஐயோ அண்ணனா? பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்கார்ந்து 2 பேரு? இது அல்வானே. அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது. அதையா இதுக்கு வாங்கி கொடுத்த? கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன். நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா? அண்ணே தப்பா எடுத்துக்கிறாதீங்க. எங்க அம்மா சாகும்போது அல்வா கட்டுச்சு. நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன். அது உங்க அம்மா மாதிரி வயசுள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது? ஐயா என்னங்க இது? போயும் போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும். சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியாம்மா? அண்ணே எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி. அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு. நீயும் அல்வா சாப்பிடுறீங்களா? எனக்கே அல்வாவா?
போடு. போயா. என்ன அந்த தவுள்காரர் ரொம்ப துள்றா? அந்த தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா? அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுல் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும். ஒரு சின்னஞ்சிருச்சுங்க அப்படி இப்படி இருக்கும். ரெண்டு தான் ஒதுக்கிற வேண்டியதானே? வைக்க பொருளை கொடுத்த நாய் மாதிரி. அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு. அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான். நம்ம சத்தார் பாய் பொரோட்டா கட்டையில கொடுத்தா இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா. அதனால அவன் வித்தோட ஏற்படுமா? அவன் அப்படித்தாங்க கத்துவான். சரியான மாவு பைய. மாவு பையன் இல்லங்க, மாங்காய் மடையன். நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு 4 சொரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்க முகத்துல ஆசிட்ட ஊத்திடுவான். சரியான வெறிவட்ட பையன். ஆமா செஞ்சாலும் செய்வான். ஐயோ, ஐயோ, ஐயோ. அண்ணே, அண்ணே, அண்ணே. அடி அடே அடடி. ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது? ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சியில இன்னும் நான் எத்தனை தடவை ஆசிட் ஊத்துறது? ஆசிட்டுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டியேடி. ஏண்டி தகர டப்பாவுல பெயிண்ட் அடிச்சு அதை இவரு தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? என்னடே நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏண்டி எச்சிக்கல நாய? ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல? வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா 2 கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணு என்னடா அண்ணே, என்ன எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. டேய் டேய் டேய், என்ன இது? இது டங்காய் தவேலா. அது தெரியுதுடி. அதுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னண்ணே புரியா பேசிட்டு இருக்கீங்க? மத்தவங்க வாசிக்கிற மாதிரி வாய்ச்சா எனக்கு பேர் போயிரும்ல, அதனால புது டைப்பா வாட்ச் பழகிட்டு இருக்கேன். இப்ப நீ வாச்சது புது டைப். போட்டாங்க. அண்ணே, சும்மா இருங்கண்ணே. உங்களால முடிஞ்சா இப்படி உட்காந்து என் வாசி தந்தாப்புல வாசிங்க. இதுல என்ன வாசிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. புதுசா நீ ஒண்ணு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம். உன் வாசிப்புக்கெல்லாம் நான் வாசிக்க முடியாது. என் வாசிப்புக்கு தான் நீ வாசிக்கணும். இப்ப நான் இதுல ஒரு பாட்டு வாசிக்கிறேன். எங்க கூட வாசி பார்க்கலாம். வாசிங்க. ஏய், நான் என்ன வாசிக்கிறேன், நீ என்ன வாசிக்கிற? சரியா தான் வாசிக்கிறேன். நீ சொந்தமா வாசிக்காத. நான் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறியா? என்ன வாசிக்கிற? என்ன வாசிக்கிற? இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு. நம்ம 2 பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு. இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க. ஒழுங்கா வாசிடா. ஏன பரவாயில்ல குத்துறீங்க? வாசிக்கிற சரியில்லை, வயிற்று தாண்டா குத்துவேன். என்ன வாசிக்கிற? பாடுவா. நேத்து மேடை போட்டு பாடுனீங்களே, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இங்க வந்து நிக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, போங்க. ஐயா, உங்களை எடுத்து நான் பாடுவேன். நான் நிரபராதீங்க. பாருங்க, பாட்டு பாடுனது இவன் தாங்க, நான் பாடலீங்க. அண்ணே, உங்களை எதுவும் சொல்றாரு? யார் சொல்றது? அந்த சொல்றாரு. அந்த ஆள் சொல்லுவாரு. அதுக்காக நீ சொல்லுவியாடா? நீங்க தான் காரணம். நீதான்டா காரணம். இங்க வரல. நீதான்டா. இவன் தான் பாருங்க, இவன் தான் பாடுனது. இங்க வரல. பாருங்க, பண்ணையாரு பாடுவா. நான் வேலை செஞ்சுட்டு ஒழுங்கா வேலை செய்யறல்ல. இருக்கேன். முக்கிட்டு இருக்கிறேன். வேலை பாடுறான். டேய், டேய் நில்லு. டேய் படுவா, நில்றா. டேய் சொன்னா கேளு. டேய் ஓடாத. அலர்ஜி நிர்மலா. ஓடாதடா, ஓடாதடா, நில்றா. டேய் டேய் நில்லு. ஒரு ஐஸ் கொடுப்பா. எனக்கு ஒரு ஐஸ் கொடுப்பா. ஐஸ் கொடுங்க. யாரு பாயா? அடே, நம்ம கசாப் கடை பாய். வாங்க பாய். என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது. அதுக்கப்புறம் ஒண்ணும் வேலை கிடையாது. சரி, சும்மா தானே இருக்கோம். உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமேன்னு உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க.
நானா இங்க வரல, நம்ம தம்பி சொல்லிதான் உங்களை தேடி வந்திருக்கேங்கிறேன். ஓஹோ, அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க. ஆ, நீங்க கூட சும்மா கத்துற வேண்டாம், மாசம் மாசம் பணம் கொடுத்துருவேன்ல. நீங்க பணம் கொடுக்கணும் பாய், சரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா. பாய், சங்கீதத்துல உங்களுக்கு முன்னனுபவம் உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. ஆஹா, வாரே வா. ஏய், இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாளத்தட்டி கெடுத்துறாத. பாடு பாயே. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது. பாலிருக்கி பழமிருக்கி. என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இறக்கி பழம் இறக்கின்னு கூவி கூவி வித்திட்டு இருக்கான். பசி இருக்காது. ஓ பாயே, இந்த இறுக்கி வரிக்கெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா? கத்து கொடுங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வரணும். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நான் பாடுறேன், அத அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. குடுக்குறேன். வர்ணம் எங்க பாடு. நின்னு கோரி வரணும். அப்படி வெட்டு. நின்னு கோரி வரணும். பாயே, நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தி கொஞ்சம் குடுக்குறியா? இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு உனக்கு பாட்டு வராது, கத்தியோடவே பாடு. நின்னு கோரி வரணும். அப்படித்தான். நின்னு கோரி வரணும். டேய், கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா? இல்ல. அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்துவேன்? ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், கோழி வெட்டுறவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாடா இது? இவனுக்கெல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாடினது நீ கேட்டியா? நின்னு கோரி வர்ணம். கொத்துறான்டா. அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட? கரியாவே வாங்கிக்கிறியா? அவனை வாங்கிக்கடா. நான் எதுக்கு வர சொல்லணும்னு கேட்டு அப்புறம் அடிங்க. எதுக்கிட்ட வர சொன்ன? தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே, அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு. அதனாலதான் அவரை வர சொன்னேன். அட பரதேசி பையலே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்ப நான் கையால கூட தொட்டுக்க மாட்டேன்டா. இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது? அவன் பாடினதை கேட்டியல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்கு. என் கையில கல்லிருக்கி. நம்ம கச்சேரிக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அண்ணே, பொறுத்தார் பூமியே ஆழ்வார்ண்ணே. வட ஸ்டேஷனுக்கு. எதுக்குங்க என்ன பிடிக்கிறீங்க? டேய், பொறுத்தார் பூமையாடுவான்னு சொன்னல, போய் ஆண்டு வா. நீ தாடா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே, பொறுத்தார் பூமி ஆழ்வார்ண்ணே, வாங்கண்ணே. சரி வாங்க, எல்லாரும் ஆண்டு வருவோம். வாடா ஸ்பீடா. ஐயோ, இங்க வருண்ணே. சபாஸ், சரியான சந்திப்பு. என்ன தம்பி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற, இதான் அவன் வேலை இல்ல? கையை விடு சார், நானே வரேன். விட்டுரு சார், அவன் ஜெயில் தெரியும், போயிடுவான். வேற எப்படி எடுத்துட்டு போக சொல்ற? காலை புடிச்சு தரத்தன்னு எடுத்துட்டு போனா சந்தோஷமா இருக்குமா? எங்களுக்கு பின்னால வந்து வாயில துணி வச்சு அழுதுட்டு வர்றான் பாருங்க, அவனை நான் போறீங்க சார். கையெடுத்து கூப்பிடுறீங்க. ஐயா ஐயா, தவிராத்து ஐயா. சார், என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன் நான் தலைவராக மாட்டேனா? தலை வேற, நீ வேறையா தான் இருக்கிற. ஆமா, உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன?
கம்பிகளுக்கு பின்னால் ஒரு காண குயில். அந்த கான குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு. அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு. அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு. சத்திய சோதரன்னு புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொறி நாயி, ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? வாங்க அந்த பக்கம். ஏட்டையா, இவர் தொந்தரவு தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா இது என்ன லாட்ஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு? அவர்கிட்ட சொல்லி அவன் ரூம் பாயா? டேய் வாடா அந்த பக்கம். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை, இங்க வந்தா உங்க தொல்லை, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்லை, இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்லை பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் ஐயா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்குறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி, இவனால எப்பவுமே பிரச்சனை தான். இங்க பாரு, நீ ஒரு பாட்டு பாடுப்பா. ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. அது ஏழைகளை ஏய்ப்பவர்க்கும் ஏமாத்தி பொழைப்பவர்க்கும் கோழமன கொண்டவர்க்கும் வேட்டையா வேட்டையா. வேட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. எங்களை போல் ஜனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நேரத்துல இங்க வரும் நேரம் மட்டும் செய்திங்கதான். ஆனா உங்களை போல் உள்ளவங்க ராத்திரியும் பகலிலையும் எப்பவுமே கவர்மெண்ட் செய்திங்கதான். நாங்க அடிமைங்கதானாலும் சுதந்திரமா திரிவோம். ஆனா ஐயா உங்க நிலைமை என்ன உங்களுக்கே தெரியும். ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. அது ஏழைகளை ஏய்ப்பவர்க்கும் ஏமாத்தி பொழைப்பவர்க்கும் கோழமனம் கொண்டவர்க்கும் வேட்டையா வேட்டையா. ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. தங்கராசு, உன் பாட்டுல எங்க நிலைமைய அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டியே. இத மேல இடத்துல சொல்ல எங்களுக்கு நாதியே இல்லையே. எங்களுக்கு தான் இல்ல, எங்க பிரச்சனைகளை சொல்லி அமைச்சர்ட்ட மனு கொடுக்காம இருந்தா நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க. நீங்களும் அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க. நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது? இவனை தான் தூக்கி காட்டணும். நீங்க மட்டும் ரொம்ப சகப்பா. சுமாரா நாங்க சொல்லலான்னு தான் இருந்தோம், எங்களை புடிச்சு உள்ள வச்சிட்டீங்களே. எங்களை வெளியே திறந்து விடுங்க, உங்க பிரச்சனையை சேர்த்து நாங்க சொல்றோம். அப்படியா? கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க. அண்ணே, இவர் தானே போலீஸ்? இல்லடா, இதாண்டா போலீஸ். அப்ப நம்ம 2 பேரும் கைதி அண்ணே. சும்மாரா எழுதி தரோம் தொடங்க சார். சீக்கிரமா வேலையை பாருங்கடா. ஏயா ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்லையா? அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்யறாங்க, நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்யறோம்? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போப்பா. ஐயா இருங்க, டேய் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமே அது சொல்றாரா? ஐயா நீங்க தப்பா எடுத்து கூடாது. கச்சேரி வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது? மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது, ஆனா தபேலா வாசிக்கிறானே. ஆனா சும்மா இருங்க, நானாவது தபேலா வாய்ச்சேன், இவர் ஹார்மோனியம் வாய்ச்சாரு. நல்லா இல்ல, குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாயே, நான் ஒன்ன சொன்னா பதிலுக்கு நீ என்ன சொல்லணுமா? நீ மட்டும் சொல்லலாமா? நான் ஒன்ன என்ன செய்ய வேண்டாம். ஐயா ஐயா ஐயா, இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா. அதெல்லாம் தெரியுண்டா, அவ்வளவு போங்கடா. ஐயா ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்தோம். இப்ப எங்களுக்கு வேலை. ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது, போங்கடா. இருங்க, அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திரும்பவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது. எட்ற கையா, எட்ற நாய. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை தலை வேற. ஏடா இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது, எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போறேன். சரி, பொட்டி கைமா என்ன எங்க இப்ப கூட்டி போற? நம்ம கறிக்கடை பாய்த்தா. ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா? அவருக்கு வர நேரம் இல்லையா? நம்ம போய் அங்க வாய்ச்சி கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்த மாதிரியா இருக்கும், நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். நான் வரமாட்டா, நான் ஒரு சங்கீத வித்துவான், கறி கடைக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம், சொல்லி கொடுக்கல அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு. எவ்வளவு வாங்கியிருக்க? 500 ரூபா. என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாய 500 ரூபாய் கறி கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சிடா. புரியுதுல?
வாங்க. அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா, நீயும் வந்து உட்கார்ந்து வாசி. பாய், சொல்லுங்க. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. சரி கரி சரி கரி சரி கரி சரி கரி. பாய், நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. சரி கரி சரி கரி சரி. பாய், 1/2 கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. இத பாருங்க, கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏண்டா, இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பான், அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா. இப்பதான் ஒருத்தி வந்து 1/2 கிலோ கறி கொடுங்க பையன் கேட்டிருக்கா. அடுத்த வந்து கால் கறி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேட்பான். இவங்களுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏன் மூளை போயிடும். நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே, இப்ப ஆரம்பிங்க. முதல்ல நின்னு கோரி வரமே ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோரி நின்னு கோரி வர்ணம், நின்னு கோரி வர்ணம், நின்னு கோரி வர்ணம். சங்கீதம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? உனக்கெல்லாம் சுட்டு போட சங்கீதம் வராதுடா. கறிக்கடைகள் சங்கீதம் கத்து கொடுக்க வந்து என்ன கொல்லணும்? கறியை கொத்துறா, சங்கீதத்தை எல்லாம் கொத்தாதுடா. எடுத்து வரா. பாய், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் போனா என்ன, நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க. நின்னு கோரி வரணும், நின்னு கோரி வரணும். என்ன பிரமாதம். ஒரு 1/2 கிலோ போடுங்க. ஏண்டா, வேலை இல்லைன்னதுக்காக முதலாளின்னு கூட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா, எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது அவர் பேசுறது இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில் திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களையே அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா, பேசிக்கலாம். சார் சுமாரி சார், இவங்க இப்படித்தாண்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல. ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன், கையால பாயிடுச்சு. வேணுமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். ஏண்டா, ஃபாரின் மந்திரிங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போடுறாங்க, அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற, இது லோக்கல் கேஸ்ரா. நடக்குதா? கொஞ்சம் இருக்கு சார், கொஞ்சம் இருக்கு. ஏன் சார், ஒரு மனுஷனை ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு 2 தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ 2வது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? கோரே வரணும் வரணும். கொடுக்காப்புளி, சஞ்சய், ஜோசப், ஐயா பாருங்கடா, பஸ் வர போகுது, ரெடியா இருங்க. குருவே 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 வணக்கம். என்ன கியூல நிக்கிறாங்க? நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமாடா? மண்ணெண்ணைக்கு நிப்பாங்க, பாமாயிலுக்கு நிப்பாங்க, அரிசிக்கு நிப்பாங்க. ஐயா, இது என்னையா கியூல நிக்கிறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்துல இருந்து நிலப்பட்டா கொடுக்குறாங்க, அதுக்கு தான் இந்த கியூ. என்ன வாங்கண்ணே. அது நம்மளுக்கு இல்ல, வேற யாருக்காவது இருக்கும். நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல. டேய் சொன்னா கேடுறா. வாங்கண்ணே. டேய் சொன்னா கேடுறா. டேய் வேணாண்டா. வாங்க. கண்ணப்பன் வணக்கம். காலையில இருந்து நிக்கிறோம்ல, தெரியலையா? நாங்க இழிச்சு வாங்கலாம். ஐயா, நீங்க போய் ஜெயிலுக்கு போனீங்க? நான் ஜெயிலுக்கு போல. என்ன? எங்க அப்பா தான் போனாரு, அவர் செத்து போயிட்டாரு, எனக்கு கொடுக்குறாங்க. பாத்தியாடா, இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான். இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நிலம் வாங்கி கொடுக்குறான். இவங்க அப்பனுக்கு 6 அடி, இவனுக்கு 2.25 அடி. டேய், காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, பசி தாங்க முடியல. வாடா 2 இட்லி சாப்பிட்டு வரலாம். அண்ணே, இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்ட வாங்க முடியாது. போங்க. டேய்,
இதுக்கு வருதுடா, ஓடி போயிட்டு வந்துடுறேன்டா. நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது. அப்புறம் எனக்கு மட்டும் தான் பட்டா கொடுப்பாங்க. தாய்க்குளம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடக்கலாமா? ஓட மாட்ட. அண்ணே, என்ன? அன்னைக்கு ஜெயிலுக்கு போனதை பத்தி கேவலமா பேசுனீங்களே, இன்னைக்கு பாத்தீங்களா நமக்கு பட்டா கிடைக்க போகுது. கிடைக்குது. அண்ணே, உங்க தலையிலே இவ்வளவு நிலம் இருக்கே, அப்புறம் புதுசா எதுக்கு நிலம்? தரிசா கிடக்குதே. இந்த நிலத்திலேயே நல்லா விவசாயம் பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு நிலம்? ஓ பேசாம வரமாட்டியா? போயா போடா புண்ணாக்கு. அப்பா கிட்ட வந்துட்டோம், நிலம் கிடைச்சு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே, அத நஞ்சா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அத நாங்க 2 பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம். ஆமா, இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா புஞ்சையா? ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா, குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா? ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க, நீங்க பலான்னு கொடுக்குறீங்களா? வேற என்ன? பழனிசாமி. நானும் தாங்க. எந்த ஊரு? இதே ஊர் தானுங்க. தாலுகா? இதே தாலுகா தானுங்க. எந்த வருஷம் ஜெயிலுக்கு போன? போன மாசம்ங்க. போன மாசமா? எத்தனை நாள்? ஒரே நாளுங்க. சாயந்தரமே விட்டுட்டாங்க. தம்பி, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன ஜாயிகளுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்குறோம்ப்பா, உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா. அப்புறம் படா, நான் அப்பவே சொன்னேன் நமக்கெல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு. இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வலிக்குது. என்ன ஒண்ணுக்கு போக விட்டியா? நீங்க டீ குடி குட்டியாடா? அது மட்டுமா, இந்த தேங்காய் தலைய இந்த மாங்காய் தலைய கிட்டலாம் என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா? இந்த மாதிரி இந்த பகையா தலைய என்ன அறையா? மறுபடியும் அறையாண்டா பார், அவன் இவன் பேசியிருந்தா போலீஸ் கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவேன். போயா. டேய், என்னடா வாசிக்கிற? இந்த நேரம் வாசினா காலத்துக்கு ஒத்து வருமா? நம்ம ஊருக்கு இது போதும்னே, எல்லாம் இதுதான் வாசிக்கிறாங்க. ஏதோ ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசைக்கு ஒருக்கா 50 ரூபா கொடுக்குறாங்க. பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? டேய், மேடையில கச்சேரி வாச்சாலும் தெருவுல கச்சேரி வாச்சாலும் கேட்கிற ஜனங்கள்லாம் ஒண்ணுதான். ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன, உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க. அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு அப்பி உட்கார வைப்பாங்க. வர வர மியூசிக் டைரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஆளுக்கு ஒரு அனுமதி பட்டி வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் மியூசிக் டைரக்டர், நான் தான் மியூசிக் டைரக்டர். வாசிடா, நாய் 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 வாசி. அழாம நடந்த சொல்லியா? நானே நல்லா கேளுங்கய்யா. வாய கட்டி வயசா கட்டி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன். எங்கிருந்தா வந்தாருங்க, அள்ளிட்டு போயிட்டாருங்க. ஒண்ணு பாக்கி வைக்கல, அவ்வளவு போச்சு. எல்லாம் உங்க சொந்த பொருள் தானா? ஒண்ணு காசு கொடுத்து வாங்குறது. உங்க வெளியில வாங்க ரசீதா காட்டுறேன். கவலைப்படாதயா, நாய் தான் உள்ள போயிருக்குல்ல, அது கண்டுபிடிச்சிடும். நீங்க பிடிக்க மாட்டீங்களா? முதல்ல அது பிடிக்கும், அப்புறம் நாங்க பிடிப்போம். எப்படியாவது சொந்த கட்டி. என்னடா சாணியில விரட்டி தட்ட மாதிரி சப்பு சப்புன்னு தட்டுற? ஒரு தமிழ் சினிமாவில ஒரு போலீஸ் நாய் ஓடி வந்து திருடனை பிடிக்க போகுது, அப்ப எப்படி வாசிப்ப? ஒரு பரபரப்பு வேண்டாம், ஒரு துருதுருப்பு வேண்டாம்? இப்ப பாருங்க. அப்படியே நீங்க தான் அந்த ஆளுங்களா? நாய் கரெக்டா தான் மோப்பம் பிடிச்சு வந்திருக்கு. ஓஹோ, டேய், நாய் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லி இந்த பெட்டியில ஒரு டீன் வாட்சமல்ல, அதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார், அடுத்த சிச்சுவேஷன் சொல்லுங்க, வாச்சிருவோம். ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க சொல்றோம். அப்படியா? அங்க வந்தா நீங்க வாசிக்க கூடாது, எங்க வாத்தியங்களோட வருவோம், நாங்க தான் வாசிப்போம். அது தப்பு, நாங்க தான் வாசிப்போம். எங்களுக்கு அது பிடிக்காதே. அப்படியா? ஏய்யா, செய்யறதையும் செய்து போட்டு எங்ககிட்ட கதையா விடுறீங்க. முதல்ல கைய நீட்டியா? ஏன் வழங்க மாட்டீங்க? நீங்க பண்ண தப்புக்கு விளங்க மாட்டாம மெடலா கொடுப்பாங்க. வரப்படுங்க. எடுத்துக்கிட்டு வாங்கயா.
இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட் போடாதடா போடாதுன்னு சொன்ன கேட்டியா? எத்தனை தடவை போடுறோமோ அத்தனை தடவை தப்பிச்சுக்கலாம். நீ இப்ப என்னாச்சு? இந்த நாயால நான் இந்த நாய் கிட்ட மாட்டிட்டேன். அதான் பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு. நீ ஏன்டா அழுவுற? நான் திருடுவே இல்ல, என்ன பிடிக்கிறாங்க? உன்னை திருடாமலே புடிச்சிட்டாங்கன்னா அப்ப நானு போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு துடிச்சு வந்துருச்சா? குருவே, சிசியருக்கு ஒரு சந்தேகம். உங்களை மாதிரி சாமியார்கள்லாம் ஏன் புலித்தோல் மேல உட்கார்றாங்க? புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடும்னு புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்கடா. இன்னும் சில பேர் மாந்தோல்ல உட்காராது. அது எதுக்கு? மான் மேல ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும், இல்லைன்னா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிருந்தா. நாய் தோல்ல உட்காரலாம், அது ரொம்ப நன்றி உள்ளது. அது நமக்கு ஆகாது. எப்பவுமே வைத்தியர் கட்டி, கடவுள் கட்டி, மந்திரவாதி கட்டி பொய்யே சொல்லக்கூடாது. அடப்பாவி, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூசாரி மத்தவங்கள பொய் சொல்ல வேணாங்கிறான். ஏய் நாயே நாயே, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமடா. நான் உனக்கு என்ன அவ்வளவு இறக்காம நான் உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க. நான் செவனேன்னு உட்கார்ந்துருக்கேன். உட்கார்றது வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்லுவியா? அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. ஏயா, அவன் அடிக்கிறத நிறுத்த மாட்டியா? நீ பொத்திட்டு அங்கேயே உட்காரியா? நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன், அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க 2 பேருக்கும் தான் தெரியும். ஜனங்களுக்கும் தெரியும்னு அப்படி சொல்ற குள்ள முனி. நீ முக்கால் உணர்ந்த முனி வேண்டா. இவன் முக்காலா? இருக்கிற கால் கூட இல்ல. மறக்கலையா? விஷயத்துக்கு வாங்கய்யா. வரலாம் முடியாதே, நீ சொல்லுப்பா. பொண்ணு கல்யாண பொண்ணுங்க, நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடாயிடுச்சு. 2 நாளைக்கு முந்தி 2ஆம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா. அதுல இருந்து முறைக்கிறா, சிரிக்கிறா, மொழி முடிக்கிறா. ஒண்ணுமே புரியலீங்க. ஏன் சாமி, நம்ம குருசாமி கிட்ட எப்ப சாமி நீங்க சிசியரா சேர்ந்தியா? அடே, இந்த ஆளு மரத்துக்கு மரம் உண்டியில வச்சு வசூல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன். நான் ஏற்கனவே ஜெயில இருந்தவன். அப்ப நீங்க ஜெயில இருந்தவங்களா? ஏன்டா கத்துற? நாங்க மட்டும் இருந்தோம். 300-400 கைதிங்க, ஜெயிலரு, சூப்பரண்டு, போலீஸ் எல்லாமே இருந்தோம். அது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. நீ ஏதாவது உளர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவ. நான் யானே சொல்ல போறேன். என் ஆசையெல்லாம் நீங்க குருவாகணும், நான் சிசியராகணும். நடக்கத்தாண்டா போகுது. ஒருத்த செத்தாத்தான் இன்னொருத்த வாழ முடியும். அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு, ஐயோ மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கிட்ட. அப்புறம் நான் குரு, நீ சிசியம் தான். என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன். ஏண்டா குரு துரோகிகளா? என்ன தைரியம் இருந்தா நான் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொன்னுட்டு ஊருக்குள்ள போய் கவாலம் அடிச்சு செத்துட்டாருன்னு சொல்ல ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டா அரைப்படி உயரம் இருந்துட்டு நீ சிசியன் ஆகணுமா? ஏண்டா கம்பளி தலையா? தேங்காயில அடிச்சு கிடிச்சு கொன்னுடாதீங்கடா. உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா. ஏன் சாமி, உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது? அப்படி சொல்ற? இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம். எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம். உங்களா பொக்கிகளா? சரித்திர காலத்துல 300 சம்சாரம் 400 சம்சாரம்னு வச்சிருந்தானுங்க. அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க. இப்ப சின்ன வீடு, பெரிய வீடு, அபார்ட்மெண்ட், பிளாட்னு வச்சிருக்கானுங்க. இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனுஷனுங்க. நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கு ஒண்ணுன்னு ஒரு 3 கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதுக்கே என்ன தேங்காயை அடிக்கிறீங்களே, அப்ப அவனை எல்லாம் என்ன தென்னை மரத்து பிடிக்கிட்டு அடிப்பீங்க? சாமி, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. இவரையும் வேலைக்கு சேர்த்துங்க. இவனை மட்டும் வேலையிலிருந்து விலக்கவே முடியாதுப்பா. வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் வேலையிலிருந்து விலக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பாசம். அவசரப்பட்டு என்ன டேய், தூங்கும்போது தேங்காயால் அடிச்சு கொண்டுடாதீங்கடா. முயற்சி பண்றேன். என்னது முயற்சி பண்றேன்? தம்பி தம்பி, ஏன்னு லேட்டு? ஏப்பா, நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேன்னா? சிங்கப்பூர் போறமே, சுத்தமா கூட்டிட்டு போலான்னு இந்த எருமையை குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சி கழுவுனேன். லேட் ஆயிடுச்சு. ஆமா மாமா, இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூருக்கு வராங்க? இல்ல, அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க போறேன். பினாயில் வாங்கி மூஞ்சில் ஊத்த போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வெளிநாட்டுல பேய்ங்க நிறைய ஆகி போச்சு. மொத்த கான்ட்ராக்ட்ல எங்கிட்ட விட்டுருக்காங்க. நாங்க போய் புடிச்சிட்டு வர போறோம். சாமி, அப்படியே எனக்கு 2 ஷூ வாங்கிட்டு வாங்க. ஷூவா? அது கால் இருக்கிறவங்க போடுறது. வெறும் முட்டியை வச்சுட்டு எதுல போடுவேன்?
தம்பி, இன்னைக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேத்து நாடக வசூல் எவ்வளவுன்னு கேட்கலையே, ரூபாய் 1000 தாண்டிடுச்சுங்க. சும்மா வாயா, தம்பி வேறு பட்டி தொட்டி எல்லாம் பரவிருச்சுல. இவர் பாட்டுக்காக ஜனங்கள்லாம் ஓடியாரங்கல்ல. ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன் தம்பி, நீங்க இந்த கம்பெனில சேர்ந்து பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் வயிறார சாப்பிடுறோம். ஐயா உள்ள ஐயா, வீட்டுக்காரர் ஐயா, வாங்க வாங்க வாங்க. ஐயா வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடறதா இருக்கட்டும். ஆமா, வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, கிராமத்துல எங்களுக்கு இவ்வளவு பெரிய வசதி வீடு கிடைச்சதே நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம். அது போகட்டும், வீட்டுக்கு என்ன வாடகைன்னு நீங்க சொல்லவே இல்லையே. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது தம்பி, நான் உங்களோட பெரிய ரசிகன். இந்த ஊருக்கு எந்த கலக்கூடு வந்தாலும் சரி, இடம் கொடுக்கறது நான் தான். எனக்கு அந்த பேரு தான் வேணும். நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன். அதுக்காக வாடகைக்கு பதிலா 10 பேர் சம்பளம் கொடுக்க முடியும். தம்பி பார்த்து ஏதாவது கொடுக்கும். தம்பி ரொம்ப காமெடியா பேசுது. அவர் காமெடியும் தான். அப்படியா? சமயத்துல ஹீரோ போடுவோங்க. அப்ப நான் வர்றேங்க. வாங்க ஐயா. தம்பி, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்குது. நம்ம காட்டுல மழை தான், வெளுத்து கட்டிடுவோம். வெளுத்து கட்டிடுவோம். யார் மிதிச்சது? யார பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்ன? நான் பொதுவா சொன்ன பொம்பளைங்க பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தம்பி, எங்க நான் காதலிச்சிருந்தேன் உங்களுக்கு பொறாம? யார் இவங்களை காதலிக்கிறது பொறாமையா? டேய், என்கிட்ட காதலிக்கிறது சொல்லிட்டு இருக்காத. தம்பி, நாம இந்த பொண்ணுகளை எப்படி பாதுகாத்து கொண்டு வரோம்? குரங்கு தன் குட்டியை அடி வயத்துல கவிட்டு வர மாதிரி ஊருக்கு நம்ம தப்பிச்சு கொண்டு வரோம். அந்த தாய் குலத்தை போய் நீங்க அவனை எத்துறது, அவன் உங்களை திட்டுறது, இதே வேலையா போய் கொண்டு வரணும். பேசாம மாட்டேன். இப்படி உட்காருங்க. போங்கம்மா, நீங்க போய் சாப்பிட்டு சீக்கிரம் ஒத்திய பார்க்கணும். நீங்கள் பொங்கல் கண்ணிங் மணிகளா? என்னமா வாசிக்கிறப்பா? உன் கையை கொண்டா, உன் கையை கொண்டாப்பா. இந்த அந்த கைய அண்ணே என்ன வாசிக்கவே இல்லையே. வாசிக்கலையா? அப்ப நேத்து வாசிச்சா இருக்குமோ? தம்பி, சாடா நல்லா இருக்குல்ல? டேய் படுவா, இந்த சிக்னல் எல்லாம் கிட்ட வச்சுக்காத. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, இன்றே காண வாருங்கள். உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனில் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும். காண தவறாதீர்கள். பெரியோர்களே, தாய்க்குளமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்பழம். ஐயோ, நேத்துக்கு நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே? நானே. மாமா, இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். இந்தாங்க கொண்டு வர. நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர ஒரு அழகான ரசிகை, ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா? பல்ல புடுங்கி வெளியே எறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன. நீ தொழில மாத்துன, நாய் தொல்லை கொடுக்குது. பாத்தியா, ஊர் மேய ஆரம்பிச்சிருச்சு. மைக்க கொடுறாங்க. வண்டி ஓட்டுறா. சொரணா விட்ட மாட. போயிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட் எழுதி கொடுத்து அனுப்புங்க. உள்ள போ. உள்ள போ. பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, பாமர மக்களே, இன்று சுவாமி சங்கரதாஸ் கலைக்குழு வழங்கும் நவீன ஞானப்பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம். என்ன சங்கீதம் என்ன விலை? போலாம். தாய்மார்களே, நாடகத்தை காண தவறாதீர்கள். இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்துவிளக்கு, இரண்டாவது பரிசு தங்க மோதிரம். என்ன நாத்தம்? அடேங்க அப்பா, தேவலோகத்துல வர மாதிரி ஒரே புகை மண்டலமா இருக்கு.
என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம்? தம்பி, புண்பட்ட இந்த மனசு புகபிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். கண்ணன் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு? அப்போ பத்மினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சேன். முதல் பார்வையிலே லவ் வந்துருச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற. எங்கேயோ பொட்டி கடைக்கு முன்னாடி இருக்கிற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் ஆவடையப்பா. பேர் சொல்றேன்டா, இவன் அப்படியே மிதிச்சு போடுவேன். எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வரமாட்டேங்குதா? அதையே எப்படி சொல்றீங்க? நீ தாண்டா எவனுக்கு சொந்தக்கார. அவன் கழுத்து நிச்சிருவான். முதல்ல அவன் கழுத்துல சொல்லுவான். என்ன இது நாடக கம்பெனியா சர்க்கஸ் கம்பெனியா? கையப்படுங்கண்ணே. என்னாச்சு? சுருங்கின பலூன் மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் பிளாஷ்பேக் சொல்றான்ப்பா. ஏன்னா அந்த கோஷை பத்தி தெரியுமில்ல, ஏன் அவங்கள பேச்சு கொடுக்குறீங்க? ஆமா, நாளைக்கு சத்தியவான் சாத்த நாடகம் போடுறோம். புது நாடகம் போடுற அன்னைக்கு நான் புது ஜிப்பா போடுன்னு தெரியுமில்ல? ஜிப்பா தச்சிட்டீங்களா? வெட்டி வச்சிருக்கேன் தம்பி. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து என் கைய ஒடிச்சுட்டானுங்க. இது பேர் கையாடா? உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? எலும்பு கூடாது, கொஞ்சம் கனமா. ஆவடையப்பா, ஏன் எனத்தை பத்தி அனாவசியமா தப்பா பேசுன வரும். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வெட்டின துணியை கொடுங்க, நான் வேற எங்கேயா தச்சுக்கிறேன். எப்படியே போய் தொலைங்க. இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து அனுப்ப முடியல. நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைக்கிறோம்? பாத்து உழுந்துற போகுது. உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குற இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு 10 பழமா. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறா வாய் சுருக்கிக்க முடியுமா? பழப்பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ஃப்ரூட் யூஸ் மை மவுத். வாங்க, வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க, இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன குழவிக்கெல்லாம் இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது 2 சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போட்டு இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம் 4.50. வெறும் 4.50. யோ எடியா சீக்கிரம் காச. இருமா, நோட்டு ஒட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு கடலை முட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேரத்துக்கு சமைஞ்ச பொண்ணு மாதிரி குனிஞ்ச தர நிமிராம போறேன். நிமிர்ந்து பார்க்க கூடாதுன்னு உத்தரவு போட்டது. அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவள வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம்ல, ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பேன்ல. சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பேங்க் செக் மாதிரி. ஒன்லி 9 பனானா. என்னது 9 பழம்? அதுக்கு 9 பனானா. இந்தா இந்த சிட்டை ஆக்கி கொடு. உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பார்த்து இல்லையா? அவன் மண்டையை நீ பார்த்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு. இறைவன் இருக்கின்றான். அண்ணே, இந்த கடலை ஜாடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு நிறைய வேலை கடா. போய் ரூம்ல வைக்கிறா. என்ன விடுங்க, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். பொறுமை, பொறுமை. பாக்கியில ஏமாத்து வர்றது சகஜம். ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை. நானே சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்லேண்டா. ஆமா தம்பி, கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். என்னது முக்கியமா? தேவை. என்ன விடுங்க, இருப்பா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும், அவ்வளவுதானே? நான் போய் இந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. only 2 minutes. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம்? கேட்கலையா? என்னையா மிரட்டுறியா?
நீ நினைச்சோன்னு அடிக்கிறதுக்கு நான் இவனா என்ன சொன்ன? எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பாசப்பட பிள்ளைகள் இருக்கு. அதை கேட்க நீ யாரா? மேல விழுந்த உன் எலும்புலாம் உடஞ்சிரும். தேவையா அண்ணே? கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அண்ணே, கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. என்ன சண்டை கடை மாதிரி ஒரே சத்தம்? பாருங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்களே இருக்கீங்க, எதிர்த்த வீட்டுல இருந்து வர்றீங்க. இத பார்த்தா என்ன நினைப்பீங்க? ஆமா, எதுக்கு இப்ப தகராறு ஆரம்பம்? அட ஜிப்பா என்ன, அந்த பொண்ணு கொண்டு வரல தானே தகராறு? ஆமா, நானே மறந்துட்டேன். எங்க ஜிப்பா? ஜிப்பா அளவு சரியா இருக்கா? சரியா இல்ல. ஆமா, இந்த ஜிப்பா எங்க திடுன? கேக்குறேன்ல, சொல்லு. இல்ல, பட்டு சேலை வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அம்மா கொடுத்த காசையெல்லாம் உண்டியல்ல சில்லறையா சேர்த்து வச்சிருந்த. காலையில உண்டியல உடைச்சிட்டேன். இத முதல்ல சொல்லியிருந்தா எனக்கு ஜிப்பா வேணும் இருப்பேன்ல. என்ன பார்த்து திருடினியான்னு கேட்டுட்டேன். இது வரைக்கும் திருடினதில்ல. இனிமே தான் திருட போறேன். ஜிப்பாவே மாட்டிக்கிட்டு நாடகத்துக்கு போலாங்க வாங்க. அண்ணே, இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. வாயில் ஏற்கனவே ஊர் மேயற, இதுல முருங்காய் வேறையா? அப்ப நான் எதை தொட்டில் சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்காத ஒரு குந்தாணி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம. என்னது இளைஞன்? யார் இளைஞர்? நான் தான். போடா மண்டையா. வாயத்தர, இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சத வைக்கும்னு சொல்லு, குடுக்கறேன். ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலையிறானுங்க. அண்ணே, அந்த சாப்பாடு தொட்டு எடுங்க. சாப்பாடு இல்லாம மண்ணா மத்தவங்களை வெயிடா கொடுக்க முடியாது. அண்ணே, அவன கேக்குறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வைத்து கொண்டு இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்து. அண்ணே, ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன பசி பக்கம் தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன வேலை எடுத்து சாப்பிடு. நேத்துக்கு டைலாக் கூட்டானே, அது யாரு கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ என்னடா தம்பி சொல்லுதுண்ணே. இந்த கம்பெனி விளங்கிரும்டா. மெதுவா சாப்பிடு. நான் எந்திரிக்கிறேன். அதோ அந்த குழம்பு சட்டி. குழம்பு சட்டியா? மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. சாப்பாடு பிரமாதமான சாப்பாடு. போத்தி ஆடுறான், வெத்தலை ஆடுறான் பாரு. போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் ஆடுறானுங்கடா. ஏன இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? கால்ல நெகம் வளர்ந்தா வெட்ட கத்தி வேண்டும். அதுதான் இல்ல, ஹார்மோனிய பட்டி வாசிக்க புத்தி வேணும். மண்டையா, புத்தி முக்கியம் இல்ல, பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம். ஐயா, உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன். நீங்க 2 பேரும் ஓரம் படுத்துங்களா? போங்க. ரொம்ப நன்றி. வேற வழியே இல்ல, இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. பண்ணி பொருள்ற பெட்ஷீட் தான். பண்ணி வந்து படுக்கும், பல்லாக்க பொருளும். அப்படியப்பா, என் படுக்கைக்கு அடியில நீ சாக்கு வைக்கிற, கனெக்ஷனை மாத்தி கொடுத்துறேன். அப்படியப்பா, நீ அவுட்டப்பா. ஆமா, ஏன்னா நீங்க சரியாவே சாப்பிடல? அடே, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது. அது நடந்துட்டா அப்புறம் நான் சரியா சாப்பிடுவேன். என்ன தூங்கலையா? ஏன் தூங்கத்தான் போறேன். போய் தூங்க. எனக்கு என்னப்பா? ஏன் நீ தூங்கல? நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். பாத்துடா, தூண தள்ளி விட்டுறாத, எல்லாரும் மாட்டிக்குவானுங்க. நீ போன. எனக்கு என்னடா? ஓ, இது ஓம் படுக்கையா?
அழகு அது தாங்க முடியலடா. கிட்ட வாடா. மாட்டேன், அடிப்பீங்க. அடிக்கிற நிலைமையிலடா நான் இருக்கேன். அப்ப கடிப்பீங்க. கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா? ஆத்திரப்படுற. காமிங்க. நல்லா காமிக்க. ஏய் ஏமாத்தாதடா. பழமா பல்லு உடைச்சு போச்சு. வாட்டர் வாட்டர். தண்ணியா? இந்தாங்க, இத கவிக்கங்க. கப்பிக்கு வா. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். அப்புறம் என்னமோ உள்ள தப்ப செஞ்சவன். அப்படியப்பா, எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணிப்படுற. கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி. அண்ணே, இந்த ஆட்டம் தர்ம யுத்த மாதிரி. ஜெயிச்சா 8 ரூபா அடைக்கும். இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான். எப்படியாவது ஜெயிச்சிருங்க, பார்த்து ஆடுங்க. நான் என்ன குருடாடா? பார்க்காம எப்படி ஆடுறது? பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன். அதானே. போட்டியா? போட்டேன். ஏய், இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடினீங்க எனக்கு பிடிக்காத ஒண்ணு. அவங்காட பார்த்து ஆடுங்க. என்ன ஒரு சுருட்டு இருக்குமா? என்னது சுருட்டு? சோரி நாய்க்கு பிறந்தவன ஓடி போய் பாரு. என்ன டென்ஷன்ல ஆடிட்டு இருக்கிற? குடுறா. அடிச்சாச்சுப்பா. எனக்கு ஒன் கார்டு. அடிச்சாச்சுங்க ஒன் கார்டுங்கிற. காடை பாக்கணும். பாரு நல்லா உங்க காடை. என்ன நீ நம்பிக்கலாம் பேசுற? நான் என்ன திருட்டாட ஆடுனா? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமா இவங்க கிட்ட காரை எடுத்து வச்சுட்டேன். ஏடா இதுல எடுத்து வச்சுட்டு தமாஸ்க்கு தான் நேரமா? பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம ஜெயிச்சுட்டோம். காசு எடுங்க முதல்ல. அதானே. என்ன கோவிச்சிட்டீங்களாக்கும்? இத வச்சுட்டு என்ன சாப்பிடுறது? எனக்கு 3 தோசை, உங்களுக்கு 1 தோசை. அது எப்படி? நான் தானே திருட்டு காட்டு கொடுத்தேன். சரி தின்னு தோல. யோ, வெளுத்ததுக்கே காசு கொடுக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும்? மரியாதை காசு கொடுக்கல, மானம் கப்பல் ஏறிப்போம். ஏன் மான ஹெலிகாப்டர்ல நீங்க ஒத்துக்க மாட்டீங்களாக்கும்? எங்க ஊர்ல வந்து என்னையும் மிரட்டி பாக்குறியா? என்னடா உன் ஊரு அரஞ்சனா அந்த பக்கம் போய் கொடுத்துருவா? என்ன ஐயா? என்ன நீங்க தகராறு? தலைவ கூலி அப்புறம் தரேன்னா அதுக்காக தகராறு பண்றான். நான் அப்புறமா கொடுத்துறேன், நீங்க கோச்சுக்காம போங்க. சரிங்க. இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நிலைமை வர காரணமே நீங்க தான். மொட்டை மொட்டை தம்பி பார்த்தா அந்த மாதிரி பேசுறேன். அது என்ன தப்பு? ஊருக்குள்ள போக கூடாதுன்னு அன்னைக்கே அண்ணன் சொல்லி இருக்காரு. அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல. வருமானத்துக்கு வழி இல்ல. ஏன்டா அவங்க தலையா? விடுங்கண்ணே. தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 3 வேளை சோத்த முழுசா பாக்குறோம். அதுக்கு முன்னால பசியும் பட்டினியுமா அடி வயிற்றுல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா? நன்றி கட்டவன. அண்ணே, அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. நீங்க கோபப்படுறீங்க. நியாயத்தை கேட்டா ஏன் கோபம் வருது? நடந்தது தானே சொன்னாரு. உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம வழியை பாத்துக்குவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபா கையில விடு. ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டிச்சிட்டு கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா? ஒண்ணு ஒரே அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க. பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டுன்னு சேர்த்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத. அறிவாள அந்த பக்கம் திருப்புங்க. ஆமாங்க. யார்கிட்ட சொல்லு? கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்தேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை எவன் கையிலாவது ஒப்படைக்கலாம்னு இருந்தேன். இந்த பாவி திட்ட கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துற? வெரி சிம்பிள். இந்த பண்ணிக்கு அந்த பண்ணி குட்டிக்கு தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அப்படியப்பா, நேரம் பார்த்து காலம் வர்றியா? இதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்குனியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடையை பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணையாவது வச்சியா? அத கூட நக்கிட்டியடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலகி இருப்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா. எத்தனை பாவமாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு. நான் விட மாட்டேன். முதல்ல நரா கை தேடுறா. நான் கட்டல. நீங்க கேட்டீங்க. தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்கி கட்டுறா. என்னடா முறைக்கிறா?
கட்டு இல்லைன்னா ஒரே வெட்டு. கட்டிடுறேன். ஓ மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. ஆமா. இவர் பெரிய எடின்பர்க கோமகன். 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாலியே கட்டுற நாய. ஐயர்ல நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவா கொண்டாங்க. வெட்டி போடு, கட்டுற நாய. முட்டை என்ன பாத்துட்டு நிக்கிற? அந்த நாயை இந்த நாய் கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேட்கிறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல, என் பேரு அளவு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவனால கொண்டு வந்தாலும் இவனுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா. அப்ப என்னடா பாக்குறது? இப்பவே பாத்துருவோம். என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின்ன என்ன பண்றது? 2 கால் இல்லாத பொண்ணு மடிச்சுதான் கொண்டு வருவாங்க. என்ன மோசம் பண்ணிட்டீங்களே. மாட்ட வேண்டியது இடையில நீ கிராஸ் ஆயிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்துட்டியே, அப்பவே நான் எட்டி பாத்துட்டேன் 2 கால் இல்லங்கிறது. டேய் இனிமே நீ தில்லானா கத்துக்கூடு, குச்சிப்பூடி கத்துக்கூடு, பரதநாட்டியம் கத்துக்கூடு, கிச்சு கிச்சு தாத்தாம்பாளம். என் 2 கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். டேய் மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கிற சீதனா ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுகி வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு 4 வீல்ஸ் மேட் இன் மொட்டேஷ். நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த இந்த சிம்மாசனத்தை ஆள போற. இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருவு போ. போட முண்ட. அம்மா தாயே ராப்பிச்ச போடுங்கம்மா.